அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வரலட்சுமி நோம்புக்கு போன தடவை நான் ஃபோட்டோ மட்டும் வச்சு எப்படி எளிய முறையில் வழிபாடு செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம், ரொம்ப எளிமையான முறையில். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கலச செம்பு எடுத்துக்கணும். அது பித்தளை இல்லைன்னா இந்த மாதிரி காப்பர் செம்பாக இருக்கலாம், இல்லை வெள்ளி இருந்தால் வெள்ளி செம்பு கூட வச்சுக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் சில்வர் செம்பு யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலச செம்பு என்கிட்ட இப்போ நான் காட்டுறது எனக்கு கன்னி தெய்வத்துக்கு வழிபடக்கூடிய நிரந்தர கலசம். நான் எப்போவுமே வீட்டில் வச்சிருக்கிற ஒரு கலசத்தை வச்சு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த கன்னி தெய்வ கலச வழிபாடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கன்னி தெய்வ கலசத்தை மாற்றுவேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு டெமோ காட்டிடலான்னு சொல்லிட்டு தான் அமாவாசைக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன். அஷ்டலட்சுமி செம்பு அப்படிங்கிறனால அஷ்டலட்சுமிகளுக்கும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சாச்சு. நீங்க ஒரு செம்புக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்திலும் 4 பொட்டு வைக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ செம்பு பாத்தீங்கன்னா நமக்கு சின்னதோ பெருசோ நமக்கு கலசத்துல இருக்கிற போடுற பொருட்கள் தான் ரொம்ப முக்கியம். அதுல நம்ம பச்சரிசியும் நிரப்பலாம், நீரும் நிரப்பலாம். ஸோ எதுவுமே நம்மளுடைய ஆப்ஷன் தானே தவிர மற்றபடி ரெண்டுமே ரொம்ப புனிதமானதுதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய பஞ்சால ஆன வரலட்சுமி அந்த பொம்மை மாதிரி இருக்கிற அந்த சிலைகளை வச்சு கலசம் அமைப்பாங்க பார்த்தீங்களா. அது பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியாது. ஆனா இந்த கலசம் அமைக்கிறது எல்லாராலையும் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த கலசம் அமைக்கிறோம் அப்படின்னா அதை 3 நாள் நம்ம வச்சிருக்கலாம். வியாழன், வெள்ளி, சனி, அதாவது ஆகஸ்ட் 20 மாலை வேளையில இந்த கலசத்தை நம்ம நிலைவாசல்கிட்ட வச்சு ரெடி பண்ணணும். தண்ணீர்ல நான் கலசம் ரெடி பண்ணி காட்டுறேன். இதுல நீங்க பச்சரிசி கூட போட்டுக்கலாம். எது நீங்க நிரப்பினாலும் அதுக்கு போட வேண்டிய மங்கள பொருட்கள் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், நீங்க எது வேணாலும் போடலாம். கிராம்பு, அதுக்கப்புறம் பேர் சொல்லாது, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை மங்கள பொருட்கள் மகாலட்சுமி வாசம் நிறைந்த பொருட்கள் கிடைக்குதோ அத்தனையுமே நீங்க போடலாம். முடியாதவங்க மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் கூட போடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுருங்க. அது கூட ஒரு 11 ரூபாயோ இல்லை 5 ரூபாய் நாணயமோ போட்டுருங்க. நான் வேப்பிலை சொல்லியிருக்கேன். மாவிலை என்கிட்ட இல்லாதனால வேப்பிலை சொல்லியிருக்கேன். ஆனா கண்டிப்பா நம்ம மாவிலை சொல்வதுதான் நல்லது. அன்னைக்கு வரலட்சுமி கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா மாவிலை சொருவிட்டு அந்த தேங்காயில பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அதுக்கு மேல நீங்க அலங்காரம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி முக அமைப்புகள் லட்சுமி முகம் விற்கிது. வரலட்சுமி முகம் நிறைய கடைகள்ல இருக்குது. சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்குமே கிடைக்கும். இது 50 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி சின்னதாக ஆரம்பிச்சு நமக்கு 200 ரூபாய், 300 ரூபாய், 700 ரூபாய் வரைக்குமே நமக்கு கிடைக்கும். அந்த அதுல இருக்கிற அலங்காரத்தை பொறுத்து அந்த விலை மாறுபடும். ஸோ இது நான் மங்களன் மங்கள்ல தான் வாங்கியிருந்தேன். இது நிரந்தர கலசமா எங்க வீட்டுல எப்பவுமே இருக்கும். அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தேங்காயில இந்த முகத்தை வச்சிருப்பேன். திலகம் வச்சிருப்பாங்க, தோடு, நெக்லஸ், மூக்குத்தி எல்லாமே பர்ஃபெக்டா இந்த முகத்துல இருக்கும். இந்த கலசத்துக்கும் நம்ம பாத்தீங்கன்னா வஸ்திரம் சாத்துறதா இருந்தா சாத்தலாம். இந்த மாதிரி ரெடிமேடா நமக்கு வஸ்திரம் விற்கிது. அம்மனுக்கு சாத்தக்கூடிய பாவாடை இருக்கு. அப்படி இல்லைனாலும் நம்ம பிளவுஸ் வீட்லயே அழகா மடிப்பு எடுத்து நம்ம கட்டி விட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். பூக்கள் நமக்கு வாசனை நிறைந்த பூக்கள் செவ்வந்தி, ரோஜா, பன்னீர் ரோஜா, மல்லிகை, முல்லைன்னு எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ இல்ல குட்டியா மாலை மாதிரி நீங்க கட்டி கூட கோர்த்து கூட நீங்க வரலட்சுமி தாயாருக்கு ரெடி பண்ணி வாசல்ல இருந்து வியாழக்கிழமை சாயங்காலம் நிலைவாசல்ல இருந்து நீங்க அவங்கள சூடம், சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு முதல்ல மணி அடிச்சு அவங்கள வரவேற்கணும். நல்லபடியா ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ள வரவேற்று அதுக்கு முன்னாடி நீங்க பூஜை அறையில பாத்தீங்கன்னா மனையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மனையில கோலம் போட்டு ஒரு பலகையில கோலம் போட்டு வச்சுக்கோங்க. அங்க ஒரு தட்டுல நெல்லோ பச்சரிசியோ பரப்பி அது மேல நீங்க தாயார அம்பால உட்கார வைக்கணும். ஸோ இப்படிதான் செய்யணும். இது நான் உங்களுக்கு டெமோக்காக காமிச்சிருக்கேன். போன வருஷம் நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. இந்த கலசத்தை நம்ம நாள் வியாழக்கிழமை அழைக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிவேதனமா ஒரு பால் இல்லைன்னா கல்கண்டு எது உங்ககிட்ட இருக்கோ அன்னைக்கு சாயங்காலம் நம்ம பாத்தீங்கன்னா அந்த நிவேதனம் வச்சு அவங்களுக்கு உள்ள நம்ம நிவேதனம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில அந்த பழைய பூக்கள் நாள் போட்ட பூக்களை எடுத்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பூக்களை போட்டுட்டு தாமரை கிடைச்சா ரொம்பவே விசேஷம். தாமரை கூட நீங்க வச்சுக்கலாம். குத்து விளக்கு இருந்தா குத்து விளக்கு நீங்க 2 பக்கமும் ஏற்றிட்டு நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கு இல்ல அஷ்டலட்சுமி விளக்கு எது இருக்கோ அதை நீங்க ஏற்றலாம். அப்ப நிவேதனமா நீங்க சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். அதே மாதிரி தாம்பூலம் கண்டிப்பா வைக்கணும். அதுல வளையல், ஜாக்கெட் பிட்டு வச்சா உங்களோட ஆப்ஷன் தான்.
வெத்தலைப்பாக்கு, பூவு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வைக்கலாம். அதுக்கு மேல ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு என்னெல்லாம் முடியுதோ அது எல்லாமே நீங்க தாம்பூலத்துல வைக்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, நோன்பு கயிறு, அதாவது அந்த மஞ்சள் கயிறு கட்டுவோம் இல்லையா, அதுவும் வந்து வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பண்ண வரலட்சுமி நோன்பு பூஜை. அதுல வந்து ரொம்ப ஏகாதசியோட சேர்ந்து வந்துருந்துச்சு. இந்த வீடியோ கூட ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல கூட இருக்கும். 2024 பண்ண வரலட்சுமி பூஜை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு முதல் நாள் வந்து அழைச்சாச்சு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கரெக்டா காலையில வந்து நோன்பு கயிறு வந்து நான் வந்து என் கணவர் கையால கட்டிக்குவேன். அடுத்து வந்து என் பையனுக்கும் கட்டி விட்டுறேன், என் கணவருக்கும் நான் வந்து கட்டி விட்டுறேன். ஸோ வீட்டுல வந்து ஆண்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து கட்டி விட்டுறலாம். 3 நாள் வரைக்கும் அந்த கயிறு வந்து நம்ம கையில இருக்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கும், சுமங்கலி பெண்கள் யார் வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கன்னி பெண்கள் வந்தாலும் சரி, நீங்க அந்த நோன்பு கயிறு கொடுத்து அவங்களை வந்து கட்டிக்க சொல்லலாம். நீங்களும் கட்டி விடலாம். உங்களை விட வயசுல பெரியவங்க வராங்க அப்படின்னாலும் அவங்க கிட்டே நீங்க வந்து அந்த மஞ்சள் கயிறு வந்து நீங்க வந்து கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி கட்டி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துல அந்த மஞ்சள் கயிறு வந்து இருக்கிறது ரொம்ப வந்து மங்களகரமா, ஒரு லட்சுமிகரமா இருக்கும். நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு புது பொண்ணு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த கல்யாணம் ஆன புதுசுல ஒரு க்ளோ இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இருக்கும். இந்த சந்தோஷம் உங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். அதனால வந்து நல்லபடியா சிம்பிளா ஒரு எளிமையான கலசம் வச்சுக்கோங்க, அதுவே போதும். இப்ப நான் வாங்கி இருக்கிற இந்த உருவம் மாதிரி சின்ன உருவம் வந்து முதல்ல வாங்கினது நான். இது அதுக்கு முன்னாடி நான் கலசம் தான் வச்சிருந்தேன். சாதாரண வந்து தீர்த்த கலசம் மட்டும்தான் வச்சு நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குட்டியா வந்து இந்த அம்பாள் ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறத நான் வாங்கியிருந்தேன், கை கால்லாம் வச்சு. அதுக்கப்புறம் தான் போன வருஷம் தான் நான் பெரிய உருவமா நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி படிப்படியா நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒன் டைம் வாங்கினாலே வருஷ கணக்கில் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஒன்றும் வீணா போற பொருட்கள் கிடையாது. கலச செம்பு வச்சு வழிபாடு பண்றது எனக்கு போதுமானது அப்படின்னா எளிய முறையில் பண்ணலாம். இதெல்லாம் காலையில பண்ணிட்டு சுமங்கலிகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்றது பூக்களால, இல்ல வந்து அர்ச்சனையால வந்து அர்ச்சனை பண்றது, அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு ஸ்லோகங்கள் படிக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு நீங்க என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்களோ முடிஞ்ச அளவு கலவை சாதமா போடுறது ரொம்ப நல்லது. வடை பாயசமும் போடலாம். அப்படி இல்லைன்னா புளியோதரை, சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், இந்த மாதிரி 3 சாதம் இல்ல 5 சாதம் அந்த மாதிரி நம்ம வந்து போடலாம். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த கலவை சாதங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பரிமாறுங்க. அந்த இலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி வர்ற சுமங்கலிகளை கன்னி பெண்களை நல்லபடியா சாப்பிட வச்சு அவங்களுக்கு வயிறார வந்து சந்தோஷத்தை வந்து நிரப்பிட்டு அதுக்கப்புறம் மனசு நிரம்புற மாதிரி தாம்பூலத்தை வந்து நம்ம கொடுத்தணும். உங்களை விட சின்ன பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி நோம்புக்கு வந்த 2 பசங்களுக்கு இந்த இதுல உட்காந்துருக்க 2 பேத்துக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வருஷமே டக்குன்னு வந்து கல்யாணம் ஆகி இப்ப ஒரு பொண்ணு கன்சீவாவே இருக்காங்க. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கொடுக்கும் போது சொல்லிதான் கொடுத்தேன், அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆகணும், நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒருத்தர் மூலமா ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சேன். போன வருஷம் 32 பேர் 33 பேர் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாக்கியத்தை நமக்கு வந்து அந்த மகாலட்சுமி வரலட்சுமி நமக்கு கொடுப்பாங்க. இருக்க நம்ம நிலையை வந்து உயர்த்துவாங்களே தவிர கீழே வந்து குறைக்க மாட்டாங்க. ஸோ இந்த கலசத்தை நீங்க எந்த கலசம் வச்சாலும் சரி, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 3ஆவது நாள் சனிக்கிழமை காலையில நீங்க வந்து பழைய பூக்கள்லாம் எடுத்துட்டு வரலட்சுமி தாயாருக்கு ஒரே ஒரு பூ இருந்தா கூட போதும், அதை வச்சுட்டு நல்லபடியா அவங்களுக்கு திரும்ப ஒரு பால் வச்சு தூப தீப ஆராதனை காட்டிடுங்க. காட்டிட்டு கலசத்தை வந்து நீங்க லைட்டா வந்து நகர்த்தி விட்டுருங்க. முதல் நாளே வந்து நகர்த்தி விட்டுருங்க. அடுத்த நாள் வந்து நம்ம வந்து சாயங்காலம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நைட்டு நம்ம வந்து லைட்டா வந்து நகர்த்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பழைய பூக்கள்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு பூவை வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அவங்களுக்கு நிவேதனமா வந்து ஏதாவது பால் இல்லைன்னா கல்கண்டு இல்லை ஏதாவது நிவேதனம் செய்யறீங்க, சர்க்கரை பொங்கல் செய்யறீங்க அப்படின்னாலும் திரும்ப வந்து செஞ்சு வைக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து திரும்ப வந்து மலையேற்றி நம்ம வந்து எடுக்க போறோம். அதனால வந்து அந்த மாதிரி ப்ராப்பரா வந்து பண்ணணும். அது எப்படி நம்ம அழைக்கும் போது மரியாதையா நம்ம வந்து அவங்களை அழைச்சோமோ அதே மாதிரி அவங்கள வந்து கலசத்தை பிரிக்கும் போதும் நம்ம ரொம்ப வந்து பார்த்து ரொம்ப கவனமா செய்யணும். அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது குங்குமத்தை வந்து குங்குமம் மஞ்சள் 2ஐயும் வந்து கலந்து தண்ணீர்ல கலந்து வெத்தலை வச்சு சூடம் வச்சு நல்லபடியா வந்து ஆழம் கரைச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து வாசல்ல வந்து நம்ம திருஷ்டி கழிச்சு போட்டுடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு எதுவும் கண்ணு பற்றக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வர்றவங்க பார்வை வந்து எதுவும் அம்பாள் மேல திருஷ்டி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி வந்து செய்யறது. ஏன்னா அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க உயிரோட்டமா இருக்காங்க நம்ம உணர்ற தருணம் அது. ஸோ நான் வந்து 2 கலசம் வைப்பேன். ஒன்று வந்து நீர் கலசமும் வச்சிருப்பேன். அதே மாதிரி அந்த கலசம் வந்து அந்த உருவமுள்ள அந்த பஞ்சு பொம்மையாலான அந்த வரலட்சுமி தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அரிசி போட்டு நான் வச்சிருப்பேன். ஸோ 2 கலசம் நான் வந்து வைப்பேன் எப்பவுமே.
இதுல வந்து தீர்த்தத்தை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கலைச்சிட்டு அழகா வந்து அந்த பொருட்களை தட்டுல வந்து அழகா எடுத்து வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வீடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சு விட்டுறலாம். அதுக்காக வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பூக்கள் இதை எல்லாத்தையுமே எடுத்துடணும். அந்த அரிசி உள்ள போட்டிருக்க அந்த எலுமிச்சம்பழம் காயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ்ல வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரி இந்த முகம் எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நீங்க அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீணாகிற ஒரு பொருள் கிடையாது. இது ஒன் டைம் வாங்கினா நமக்கு போதும். கலசத்தை எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த அரிசி பானையில வந்து அந்த வரலட்சுமி தாயாரை வந்து வைப்பாங்க அப்படியே. ஏன்னா வந்து இந்த வீட்டுல பஞ்சம் வந்துடக்கூடாது, உணவுக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து எண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியில வந்து வச்சிருப்பாங்க, வைக்க சொல்லுவாங்க. நானும் வந்து வச்சிருப்பேன். அதே மாதிரி அந்த பிரிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த மேக்கப் செட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உருவமா அந்த பஞ்சு திரி மாலை இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் அதை அப்படியே ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன். ஜாக்கெட் பிட்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த வருஷம் நான் வந்து யூஸ் பண்ணும் போது எடுக்கும் போது அந்த ஜாக்கெட் பிட்டை நான் எடுப்பேன். ஏன்னா அது வந்து வரலாறு மகாலட்சுமி அடுத்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பொருள் வந்து இருக்கட்டும், அடுத்த வருஷம் புதுசா வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு அதை பத்திரமா வச்சிருப்பேன். இந்த பிளாஸ்டிக் மாலை மாங்கல்யம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் பிட் மட்டும் நம்ம வந்து இந்த வருஷம் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது மாதிரிதான் வந்து பண்றது. அந்த தேங்காயை வந்து நம்ம அடுத்து வந்து கிருஷ்ண ஜெயந்தி வரும், இல்லை ஏதாவது வேற ஏதாவது விசேஷம் வருது அப்படின்னா நம்ம சைவம் சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக அமைப்புகள்லாம் வந்து எடுத்து பத்திரமா வச்சோம்னா அது பாட்டுக்கு நமக்கு இருக்கும், எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. நம்ம ப்ராப்பரா பெட்டியில வந்து எடுத்து வச்சிடணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருக்கிற எலுமிச்சம்பழத்தை நம்ம பூஜை ரூம்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம தொழில் செய்யற இடத்துல வச்சுக்கலாம், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரி அந்த அரிசியை வந்து நம்ம வந்து சைவம் சமைக்க பயன்படுத்திக்கலாம். தேங்காயும் வந்து பாத்தீங்கன்னா சைவம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பையில போட்டு நம்ம வந்து பீரோல வந்து கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும் போது வரலட்சுமி தாயோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும், அவங்களோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும். அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா அச்சதையெல்லாம் வந்து ரொம்ப பட்டு மஞ்சளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பறவைகளுக்கு கூட நீங்க வந்து உணவா வந்து வைக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து கலசத்தை வந்து நம்ம அமைக்கணும், இப்படிதான் கலசத்தை நம்ம கலைக்கணும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்த்தத்தை வந்து வீடு முழுக்க நல்லா ஃபுல்லா தெளிச்சு விட்டோம் அப்படின்னா வீடே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் எதிர்மறை ஆசையும் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். எளிமையான முறையில இப்படியும் செய்யலாம். கலசம் மட்டும் வச்சு அழகா வந்து நீங்க ஒரு 3 பேத்துக்கோ இல்ல ஒருத்தருக்கோ நீங்க கூப்பிட்டு இந்த வருஷம் நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த வருஷம் உங்களையே அறியாம 5 பேரு 7 பேருன்னு வந்து எண்ணிக்கை கூடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மகாலட்சுமி உயர்த்துவாங்களே தவிர கண்டிப்பா வந்து கீழே இறக்க மாட்டாங்க. இந்த பூஜைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வரலட்சுமி தாயோட அருளை வந்து பரிபூர்ணமா பெறுங்க. அப்படியே வந்து உங்க வீட்டுல செய்ய முடியலனாலும் பக்கத்துல யாராவது செய்யறாங்க அப்படின்னா கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா போங்க. ஆனா மாதவிடாய் இருந்தா மட்டும் போக வேணாம். அதே மாதிரி மாதவிடாய் இருக்கும் பட்சத்துல நீங்களுமே வரலட்சுமி நோன்பு இருக்க வேணாம். அதுக்கு பதிலா நீங்க அடுத்த வாரம், அதாவது வரலட்சுமி நோன்புக்கு அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமையில கூட நம்ம வந்து இந்த நோன்பு வந்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நவராத்திரியில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில புரட்டாசி மாசம் வரக்கூடிய அந்த நவராத்திரியில அந்த வெள்ளிக்கிழமை கூட நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு இருந்து நம்ம தாம்பலம் கொடுக்கலாம். அதனால வந்து முன்னோர்கள் நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காங்க, கவலைப்படாம நல்லபடியா வந்து செய்யுங்க, நல்லபடியா வந்து கலந்துக்கங்க. வர மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நன்றி.